ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்றைக்கி கவலை மீன் தான் எடுத்திருக்கோம். இந்த க்ளீன் பண்ண முடிய தலை எடுத்துட்டாங்க அட்வான்ஸ்ட்லேயே. இந்த கவலை மீன் நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சிருக்கோம். பாருங்கள், இது மோர் தென் 2 kg மேலே இருக்குது. இந்த மீன் இப்போ வறுக்க போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா காரம் மிளகாத்தூள் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 கரண்டி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன குழம்பு கரண்டியில் 1/4 கரண்டி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 கரண்டி. 4 கரண்டி அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். உப்பு தேவைக்கு எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1/2 கரண்டி எடுத்திருக்கேன். இது எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா எண்ணெய் ஊற்றியும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ தண்ணி தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மீனோட ஊற வச்ச மீனோட அதெல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கீத்து போட்டு வச்சிருக்க மீனில் ஒவ்வொன்றுலையும் ஏன்னா மசாலா நல்லா சோறதுக்காக. இப்போ எல்லாத்தையும் ஒன் பை ஒன்று எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஃபைனலி நம்ம லெமன் ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். நல்ல ஒரு எம்மியான ஒரு டேஸ்ட் கிடைக்கும்ன்றதுனால நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்போதான் மீன் ஃப்ரை பண்ணும்போது சூப்பரான எம்மியான ஒரு ஃபிஷ் ஃப்ரை நமக்கு கிடைக்கும். இப்போ அம்மா தான் எல்லாமே ஒன் பை ஒன்னா எல்லாத்தையும் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சு நம்ம ஒரு 1/2 hour கழிச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா மீனும் மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க, சூப்பராக ஒரு 1/2 hour கழிச்சு இந்த மீன் எடுத்தாச்சு. இப்போ பொரிக்கிறதுக்காக அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா நீங்கள் மீனை போட்டுட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மீன் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக வறுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா நல்ல முறுமுறுன்னு இருக்கும். சிலர்த்தவங்களுக்கு முறுமுறுன்னு வேண்டாம், எனக்கு கொஞ்சம் ஹாஃப் பாயிலே மீன் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு வேணா மிதமான ஒரு கிறிஸ்பி டைப்பில் எடுத்துக்கலாம். நீங்கள் இது நீங்கள் ரசம் சாதத்துக்கும் இல்லை சாதத்துக்கும் வேற ஏதாவது ஒரு சைடிஷாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு மீன் கவலை மீன். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம மீன் போட்டதுக்கு அப்புறம் அப்படியே சுத்தி விடுங்க, இல்லைன்னா மீன் உடைஞ்சிரும். சின்ன சின்ன மீனா இருக்கிறதுனால நீங்க பார்த்து எடுக்கணும். இந்த மாதிரி அப்படியே சுத்தி விட்டுக்கோங்க. மீன் ஒன்னோட ஒட்டாது. உங்களுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கிறிஸ்பியா வேணும் அப்படின்ட்டு நல்லா முறுமுறுன்னு வேணுன்றதுக்காக நான் ஃபைனலி முறுமுறுன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்க போறேன். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கணும். அடங்கினதுக்கு அப்புறம் நீங்க எடுத்தீங்கன்னா மீன் நல்லா குக் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம எல்லா மீனையும் ஒன் பை ஒன்னா போட்டு நம்ம எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துடலாம். வீட்டில் மெம்பர்ஸ் 6 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கிறதுனால நம்ம நிறைய மீன் வாங்கி இந்த மாதிரி குக் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் மீன் வாங்கி இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது, இந்த மசாலா உங்களுக்கு சூட்டபிளாக இருந்ததான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்க அந்த ரெசிபியும் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக குக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க கொத்தமல்லி தலை போட்டு நம்ம இறக்கிடலாம். கொத்தமல்லி தலை இந்த மாதிரி போட்டுட்டு நீங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவாங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரசத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. பாய், see you.